கமியதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு, கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு இதை மூணையும் பயன்படுத்தி ரிப்பன் முறுக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு உலக்கு எடுத்துக்கோங்க. அதில் 2 உலக்களவு அரிசி மாவு, 1 உலக்கு கடலை மாவு, அரை உலக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா ஜலிச்சு பயன்படுத்திக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தூள் உப்பு, 1 கைப்பிடி அளவு எள்ளு, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஒரு 50 ml அளவுக்கு பட்டரை நல்லா உருக்கிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கட்டும். அப்போ தான் நம்ம முறுக்கு அச்சில் வச்சு பிழியும் போது நமக்கு ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக பிழியறதுக்கு வரும். இப்போது மாவை நல்லா சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டிட்டு முறுக்குழக்கில் வச்சு இதை நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த தட்டு செலக்ட் பண்ணும்போது ரிப்பன் முறுக்கு மாதிரி இருக்கிற அச்சை செலக்ட் பண்ணி போட்டு இது போல் ஆயிலில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் 1 லிட்டர் அளவு சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த ரிப்பன் முறுக்கை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு கிறிஸ்பியான ரிப்பன் முறுக்கு தயாராகிருச்சு. குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.